தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார் அவ்வத்திசைக்கு அரசாகுவர் அலரால் பிரியார். என்ன சொன்னாரு? சுழியல் தேவாரம், திருச்சுழியல் தேவாரம். சுந்தரர் பத்துவத்தில் கேட்டார், இல்லையா சுழியல் சாமியை பார்க்கலையா? நான் பார்க்க முடியாது அப்படின்ட்டார் சுந்தரர். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆமையா அது கும்பிட்டு ஒருத்தர் வர்றாரு, அவரை கும்பிட்டேன். சாமியை கும்பிட்டா வெறுமனே ஒரு அருள் வரும், அவ்வளோதான். கும்பிட்டவரை கும்பிட்ட 8 திசைக்கு ராஜாவாயிட்டான். இதுதான் தெரியும். அதான் இன்னொரு இடத்துல சொல்லுவார், அடியாருக்கு ஆட்பட்டே அடியார் தமக்கு. அப்போ ஒரு நமக்கு வரம் கேட்கிற துணிவு வரும். என்ன வரவன்னு கேட்பார். கேட்டே கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தே. இப்போ பிறவாமை வரம் கேட்கக்கூடிய அந்த தவ வலிமையை தருவது எது தெரியுமா? அடியார்கள். அது காரைக்கால் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சாமியை கும்பிட்டா வினை போகும், அடியாரை கும்பிட்டா வினை 10 மைல் சுற்றளவிலேயே நீங்கி போடும், கிட்ட கூட வராது. இப்போ பாருங்க, நம்ம அந்த ஒரு எளிய மார்க்கத்தை பின்பற்றலாமே. சாமிக்கு கூட கணக்கெல்லாம் உண்டு. காலையில் இந்த நேரம் திறந்து இந்த நேரம் மூடி, அடியாருக்கெல்லாம் பிரச்சனையே இல்லையே. அவங்க உற்சவ முகூர்த்தங்கள் எப்போதும் 24 மணி நேரம் தரிசனம் வாங்கலாம். அடியாருக்கு அவ்வளோ பேர். அதனால தான் சொன்னாங்க, இவன் சாமியை போய் படமான கோயில்னாங்க, அடியாரா நடமாடும் கோயில் நம்பன்னு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையை ரொம்ப செம்மையாக நடத்திக்கிட்டு இந்த பிறவியோடு வந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சாமிகிட்ட போயிடலாம். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் நான் உங்களுக்காக முதல்ல வேண்டிக்கிறேன். காரைக்கால மாட்டேன்.